ஸோ என்ன பண்ணுன்னா இப்போ லிவர்பூல் வந்து ரொம்ப லூசிங் ஸ்ட்ரீக்ல இருந்தப்ப நம்ம எல்லாருமே சொன்னோம் அவங்க வந்து ஜஸ்ட் ஹவ் டு ஸ்டிக் பேக் டு த பேசிக்ஸு, அவங்க பழையோட அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதே அப்ரோச் தான் ஸ்லாட் எடுத்திருக்கான். அந்த பழையது என்னெல்லாம் ஒர்க் ஆச்சோ அதுதான் எடுத்திருக்கான் அவன், விச் இஸ் வெரி பிக் பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ஸ்லாட் ப்ரோ. ஆமா ஆமா, அவன் வந்து ஆக்சுவலா அந்த ராசி ஸ்ட்ரீட்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அன்பீட்டன் ரன்ல இருக்காங்க. ஆக்சுவலா அந்த அப்ரோச் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனுங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல செட் ஆயிருக்கு. ஆக்சுவலா அவன் வந்து பண்ண இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, எக்கிட்டிக்கு வந்து பெர்மனன்ட் ஸ்டார்டர் ஆகிட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் ஃபார்ம்ல இருக்கான், ஃபார்ம்ல வந்து இவன் தான் இருக்கான். நம்ம வந்து ஈசாக்க வந்து இன்டகிரேட் பண்றதை விட இவனை பண்ணா நம்மளுக்கு வந்து வின்னிங் சான்ஸ் நிறைய சொல்லிட்டு அவனும் எக்கிட்டிக்கும் சப்போஸ் லைன் தான் அவங்க மெயின் 2 பிளேயர்ஸ். அவங்க 2 பேரையும் எப்படி யூட்டிலைஸ் பண்றான் அப்படின்னு அதை வச்சுதான் இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு காஷியஸ் அப்ரோச் ஆட் பண்ணிருக்கானுங்க. இப்ப வந்து என்னதான் கோல் விடுறானுங்க, நல்லா லீக் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இப்ப கூட எல்லா மேட்சும் கோல் விடுறானுங்க, ஆனா வந்து எல்லா மேட்ச்லயுமே அந்த காஷியஸ் அப்ரோச் பார்க்க முடியுது. பழைய லிவர்பூல்லாம் வந்து லீட் எடுக்கிறதுக்கு பார்ப்பானுங்க, ஆனா இப்பெல்லாம் சரி கோல் விடாம கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோல் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற லிவர்பூல் பார்க்க முடியுது. ஆமா ஆமா, பழைய கிளாப் மாதிரி இல்ல. கிளாப்னா இந்த ஹெவி மெட்டல் ஃபுட்பால் மாதிரி அத மாதிரி இல்லாம இவன் வந்து கொஞ்சம் ஸ்லோ பொசிஷன் பெஸ்ட் தான். எப்படின்னா இந்த டச் ஃபுட்பால் சொல்றாங்கல்ல, பொசிஷன் வந்து நிறைய வச்சுப்பாங்க. அத மாதிரி எப்படின்னா கோல் போட ட்ரை பண்றாங்க, அப்படி வரலன்னா ரொம்ப ஹெவியா இறங்கி போய் அடிக்கணும்னு பண்றது இல்ல, முடிஞ்ச அளவு பால வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறேன். அதே மாதிரி ரெட் கார்டு, சிமன்ஸோட ரெட் கார்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அகைன் நடந்த டாக்கிங் பாயிண்ட், ஸ்டூபிடிட்டியா பண்ணா அது. அவன் பண்ண இன்டென்ட் கரெக்ட், அந்த பிரஸ்ஸிங் பண்ற இன்டென்ட் கரெக்ட், ஆனா வந்து அவன் தேவையில்லாம, அதாவது லைக் அவுட் ஆஃப் மைண்ட்னு சொல்லலாம், நம்ம போய் அப்படியே விழுகுறான். ஆமா ஆமா, அவன் ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்ல ப்ரோ. அவன் வந்து சாவி சிமன்ஸ் வந்து வந்தளவுக்கு ரொம்ப ஃபிளாப்